வணக்கம் என் அன்பு தம்பிகளா தங்கைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஒன் டைமென்ஷன்ஸ்ல லாஸ்ட் செக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கிராஃப் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். இந்த கிராஃப் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிரச்சனையாவே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதை பத்தி நிறைய படிச்சிருக்க மாட்டோம் ஸ்கூல் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா. அதனால திடீர்னு நம்ம கிராஃப்ல எடுத்தோடனே ஒரு சில கான்செப்ட்ஸ் இனிஷியலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் கஷ்டமா இருக்கும். டேரெக்டாக அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். அதனால வந்த பிரச்சனை தான் இந்த கிராஃப் ஒரு தலைவலியாக இருக்கக்கூடியது. ஸோ என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கிராஃப்ல வரும். தென் அப்புறம் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பேசுவோம். ஸோ இதுவே பாசிட்டிவ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங் அண்ட் பாசிட்டிவ்லேயே டிக்ரீசிங் பற்றி பேசுவோம். அண்ட் நெகட்டிவ்ல இன்க்ரீசிங் அண்ட் நெகட்டிவ்ல டிக்ரீசிங் பற்றி பேசுவோம். இது எல்லாமே கிராஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸ்ல பேசக்கூடிய சில விஷயங்கள்ஸ்லாம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த செக்ஷன்ஸ்ல முழுக்க முழுக்க நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ கொஞ்சம் தெளிவா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப கான்செப்ட்ஸ்ல முக்கியமானது. நம்ம அந்த கான்செப்ட்ஸ்ல தெளிவானா மட்டும்தான் நம்மளால போக முடியும். முதல்ல ஒரு பேசிக்ஸா சில கொஸ்டின்ஸ் மட்டும். ஒரு ஜென்ரலா ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா y = mx plus of c அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். இதுல பார்த்தோம் அப்படின்னா c அப்படின்றது இன்டர்செக்ட் பாயிண்ட், தென் m அப்படின்றது ஸ்லோப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஸ்லோப் அப்படின்றது லைன் எப்படி வேணா இருக்கலாம். லைன் இந்த மாதிரி இருக்கலாம், ஒரு பாயிண்ட்ல இப்படி இருக்கலாம், இந்த 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 பொசிஷன்ல திரும்பவும் ஃபுல் நெகட்டிவ் பொசிஷன், இந்த மாதிரி எந்த வேணாலும் லைன்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ லைனை பொறுத்த வரைக்குமே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த வரைக்குமே ஸ்லோப் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இந்த லைனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஸ்லோப் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். இது வேரி ஆக போறது கிடையாது. சரிங்களா. ஸ்லோப் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லோப் பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்லோப்னா என்ன அப்படின்றது முதல்ல முக்கியம். ஸோ ஸ்லோப் அப்படின்றது tan θ அப்படின்ற ஒரு ஆங்கிள் கூட நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க முடியும். என்ன tan θ? tan θ அப்படின்றது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதான் tan θ. அப்ப tan θ அப்படின்றது இது நீங்க ஒரு ஸ்மாலா இருக்கக்கூடிய ஸ்லோப்பாவும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய ஸ்லோப்பா நீங்க கன்சிடர் பண்றீங்கனாலும் பண்ணிக்கலாம். என்ன ஸ்லோப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம்? இங்கே ஆங்கிள் θ. ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் θ. ஸோ எந்த நீங்க கன்சிடர் பண்ணீங்கனாலுமே ஸ்லோப் மாற போறது கிடையாது. ஸ்லோப் சேமா தான் இருக்கும். ஸோ அப்போ லைனை பொறுத்த வரைக்குமே ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸ்லோப்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஸ்லோப் அப்படின்றது tan θ. ஸோ tan θன்றது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இதுவே நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு கர்விக்கல் பாத்ல பார்த்தோம்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கர்விக்கல் பாத் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த கர்விக்கல் பாத்ல ஸ்லோப் எல்லா இடத்துலயுமே சேமா வராது. இப்போ இதுக்கு நம்ம ஸ்லோப் வரையணும் அப்படின்னா டான்ஜென்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் பத்தி நம்ம பேசி ஆகணும். டான்ஜென்ட் அப்படின்றது ஏதாவது இந்த கர்விக்கல் பாத்ல ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆகி போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் டான்ஜென்ட்னு சொல்றோம். இப்போ உதாரணமா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கீங்க. இந்த சர்க்கிள்ல டான்ஜென்ட் நீங்க ஒரு பாயிண்ட் வரையணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் அதனோட டான்ஜென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டான்ஜென்ட் இப்படி இருக்கும். அந்த பாயிண்ட்ல மட்டும் டச் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இங்க பாயிண்ட் டான்ஜென்ட் பார்த்தா இந்த பாயிண்ட் டான்ஜென்ட் இப்படி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் டான்ஜென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் டான்ஜென்ட் இப்படி இருக்கும். ஸோ டான்ஜென்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கர்விக்கல் பாத்துல அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட் மட்டும் டச் பண்ணி போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம டான்ஜென்ட் நம்ம எடுப்போம். ஸோ இந்த விஷயங்களை நீங்க தெளிவா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா தேவை. அப்போ இந்த மாதிரி கர்விக்கல் பாத்ல அப்படின்றது ஸ்லோப்ன்றது மாறிட்டே இருக்கும். சரிங்களா. ஸ்லோப்ன்றது ஒரே மாதிரி இருக்காது. ஸ்லோப்ன்றது மாறிட்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கிராஃப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க வேண்டியது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்லோப்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ முதல்ல நம்ம இப்போ இங்க பாசிட்டிவ் ஸ்லோப், இது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப். இதை பத்தி முன்னமே கூட ஒரு கிளாஸ்ல பேசியிருப்போம். ஸோ பேசியிருப்போம் அப்படின்றது ஓகே அது பெஸ்டா இருந்தது அப்படின்னா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இது கொஞ்சம் கவனிக்கலாம். நம்ம இப்போ இங்க பாருங்க, இப்போ பாசிட்டிவ் ஸ்லோப் அண்ட் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு கிராஃப் எடுத்துப்போம். ஸோ ஒரு லைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கு, ஒரு லைன் நமக்கு இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு லைன் இருக்கு, ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இப்போ ஒரு ஸ்லோப் எடுக்கிறோம். நான் இங்க என்ன பண்றேன், இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லோப் எடுக்கிறேன். இங்கேயும் அதே போல என்ன பண்றேன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லோப் எடுக்கிறேன். சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ இப்போ ஸ்லோப் எடுத்தோடனே இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆங்கிள் திஸ் இஸ் θ, திஸ் இஸ் ஆங்கிள் θ. இப்போ பாருங்க முதல் பாயிண்ட் திஸ் இஸ் x1 பாயிண்ட் and the point of x. இப்போ இது ஒரு x டைரக்ஷன் and y டைரக்ஷன் இல்லைங்களா, மூவ் ஆகக்கூடியது. ஸோ x and y. ஸோ x இந்த y. அப்போ xல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உதாரணமா சொல்றேன் ஒரு 2 இருக்கு, இந்த இடத்துல ஒரு 1 இருக்கு.
அட் த பாயிண்ட் நம்ம இங்க மேக்ஸிமம் பண்ணோம்னே இங்க எக்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடியது 5ன்னு எடுத்துங்க. சரிங்களா? சோ இங்க நமக்கு கிடைக்கக்கூடியது 6ன்னு எடுத்துங்க. சரிங்களா? சோ இப்போ இது அப்போ இந்த லைன் இருக்கு நம்ம பிட்வீன்ல இருக்கக்கூடிய இந்த லைன் நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னா டோட்டலா 6ல இருந்து இந்த 1 கேன்சல் பண்ணா வரக்கூடியது தான் இந்த லைன். 6 மைனஸ் ஆஃப் 1 கிடைக்கும் நமக்கு டோட்டல் ஆஃப் 5. அப்ப டோட்டலா இந்த லைன் வந்து நமக்கு 5 சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் சம்வாட் ஒரு யூனிட்ஸ் இருக்கும். தென் இங்க 5 மைனஸ் ஆஃப் 2 பிட்வீன் இந்த லைன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மொத்தமா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 5 அதுல இருந்து 0ல இருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம கேன்சல் பண்ணனும். சோ 0ல இருந்து 2 பண்ணா 5 மைனஸ் ஆஃப் 2 மொத்தமா நமக்கு கிடைக்கக்கூடியது 3. அப்ப இங்க நமக்கு ஸ்லோப் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா then tan theta equal to or slope equal to என்ன சொன்னேன் opposite side by resistance 5 divided by 3 ன்னு கிடைச்சிரும். 5 divided by 3. So this is positive slope. இப்போ நம்ம இங்க பார்க்க வேண்டியது நெகட்டிவ் ஸ்லோப்னா என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது. இப்போ இங்க பாருங்க எடுத்த உடனே இந்த பாயிண்ட்ல நமக்கு இந்த ஒரு வேல்யூ 3 கிடைச்சிருக்கு. சோ இந்த வேல்யூ இங்க 8 ஆ இருக்கு கிராஃப்ல. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு 5 இருக்கு இனிஷியல் வேல்யூ. இப்போ இங்க இடத்துல நம்ம பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்குன்னு எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒரு 3 இருக்கு அப்படின்னு. இப்போ இதனோட டிஸ்பிளேஸ்மென்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும் முதல்ல இருந்து நம்ம எங்க இருந்து பார்க்கணும் தென் 3ல இருந்து இந்த 0.5 கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அப்ப இதுக்கான டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா then 5 minus of 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். 5 minus of so 5 minus of 3 என்ன வரப்போகுது 2 நமக்கு கிடைக்கும் equal to 2. இது 2 க்கு சமம். பட் இங்க நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க 8 minus of 3 ன்னு போட முடியாது. சரிங்களா? 8 minus of 3 இதுல என்னன்னா ஆக்சுவலா கிராஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் தான் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். தென் இது ஸ்லோப்பே வந்து எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னா ஸ்லோப் ஈக்குவல் டு y2 minus of y1 divided by x2 minus of x1 அப்படின்னு எழுதிருப்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் இங்க இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுருக்கோம் x1 y1 ஏன்னா அங்கதான் பிகின் ஆகுது. அப்ப இந்த பாயிண்ட் போடும்போது நம்ம இது என்ன போட்டுருக்கோம் இது x1 போட்டுருக்கோம் இந்த பாயிண்ட் y1 போட்டுருக்கோம். இல்லையா? இந்த பாயிண்ட் அடுத்து முடியக்கூடியது இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுருக்கோம் this is x2 y2 போட்டுருக்கோம். அப்ப இந்த பாயிண்ட் இது x2 போட்டுருக்கோம் இத நம்ம y2 போட்டுருக்கோம். அப்ப அதனால பண்ணும்போது y2 minus of y1 இந்த இடத்துல அப்படியே தான் பாப்போம். சோ அப்போ ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதணும் y2 minus of y1 divided by x2 minus of x1. அப்ப y2 வந்து வேல்யூ என்ன 6 then 6 minus of 1 divided by 5 minus of 2 ன்னு கிடைச்சிருக்கும். நமக்கு இதுதான் இந்த ஆன்சர் வந்து நம்ம போட்டுப்போம் 5/3. ஆனா எங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது x1 y1 ன்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் அடுத்து இங்க வரும்போது இங்க என்ன கிடைக்கும் this is x2 y2. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு x1 ஆ இருக்கும் இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் y2 ஆ இருக்கும். பட் ஆனா இந்த பாயிண்ட் அப்படி இங்க என்னவா இருக்கும் this is x சாரி இது வந்து பாத்தீங்கன்னா y1 ஆ இருக்கும் கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் என்ன இது y1 ஆ இருக்கும் இந்த பாயிண்ட் y2 ஆ இருக்கும். இதுதான் நம்ம ரொம்ப வித்தியாசமா நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ y2 minus of y1 நம்ம என்ன எழுதிருப்போம் 3 minus of 8 ன்னு எழுதுவோம். 3 minus of 8 divided by இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிருப்போம் நம்ம 5 minus of 3 அப்படின்னு எழுதிருப்போம். தென் மொத்தமா நமக்கு இது கிடைக்கக்கூடியது 8ல இருந்து 3 minus of 8 னா வரப்போகுது நமக்கு -5 வரப்போகுது -5 divided by 2 ன்னு வரப்போகுது. சோ இந்த நெகட்டிவ் வரதுனால தான் இது பேர் நம்ம நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது நம்ம சொல்றாங்க. சோ பாசிட்டிவ் ஸ்லோப்புக்கும் நெகட்டிவ் ஸ்லோப்புக்கும் இதுதான் பேசிக்ஸா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். முதல்ல நம்ம இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்து நம்ம போக வேண்டியது இருக்கும். சோ அடுத்து கிராஃப் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ முதல்ல எடுத்துப்போம் ஒவ்வொன்றா பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ இந்த பாசிட்டிவ் ஸ்லோப்ல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங்ல என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது தான். ஸோ செகண்ட் கேசஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது டிக்ரீசிங்ல என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ பாசிட்டிவ்ல இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங். சரிங்களா? இப்போ பாசிட்டிவ் ஸ்லோப்ஸ் அப்படின்றது நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ல அப்வர்ட்ல அது மூவ் ஆகுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 கிராஃப் உங்களுக்கு நான் வந்து சிச்சுவேஷன்ஸ் காட்டுறேன். இப்போ நம்ம இதில் பாருங்க இந்த ஒரு கிராஃப்ல இது ஒரு கிராஃப்ல 2 கிராஃப் சிச்சுவேஷன்ஸ் காட்டுறோம். ஏன்னா ஸோ இந்த 2 கிராஃப் தான் நம்ம இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் அப்படின்றத சொல்லக்கூடியது. ஸோ எப்படி இதை வந்து இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்ன்றத தீர்மானிக்கிறாங்க அப்படின்றது. அப்போ டிக்ரீசிங்னா நெகட்டிவ்னு வந்துடாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். ஸோ டிக்ரீசிங் அப்படின்றது நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டேனுடைய வேல்யூஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ அது தெரிஞ்சாதான் இதனுடைய கான்செப்ட்ஸை கொஞ்சம் வந்து கிளவர் ஆக முடியும். இப்போ இங்கே பாருங்க tan தீட்டான்னு நம்ம எடுத்துக்கோங்களேன். tan 0 வேல்யூ
tan வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 and tan 45 and tan 60 and tan 90. இதுக்கான வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ tan கிராஃப் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு தெரியுமா? tan உடைய கிராஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் கிராஃப் இந்த மாதிரி வந்து கிராஃப் வந்து போயிருக்கும். இப்படிதான் இருக்கும் tan உடைய கிராஃப் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா. இப்போ இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். tan வந்து பார்த்தீங்கன்னா 0 வேல்யூ 0 தான் இருந்திருக்கும், மாற போகிறது கிடையாது. tan 0 வேல்யூ 0 தான். tan 30 வேல்யூ 1/√3 இருக்கும். So 1/√3 அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா √3 வேல்யூ என்ன? 1.732. அப்போ 1/1.732 அப்படின்னு வந்தது அப்படின்னா அது கண்டிப்பா எப்படி இருக்கும்? லெஸ்ஸர் தென் 1 தான் இருந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் கிரேட்டரா இருந்திருக்கும். 1/√3 வந்து பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியா இருந்தக்கூடிய வேல்யூ தான். ஸோ 1 தான் அது கிரேட்டரா இருந்திருக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். 45 வேல்யூ என்ன? 1. tan 45. tan 45 வேல்யூ 1 ஆ இருந்திருக்கும். தென் அடுத்து tan 60 வேல்யூ, tan 60 வேல்யூ √3. சோ √3ன்றது 1.732 சொன்னேன் இல்லீங்களா? சோ 1.732ன்றது 1 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நம்ம கிரேட்டரா இருக்கும். சோ this is greater than 1. So this is greater than 1. அப்படியே 90 போச்சு அப்படின்னா இது இன்ஃபினிட்டி போய்டும். சோ இந்த பாயிண்ட் தான் முதல்ல நீங்க கண்டுபிடிச்சு பார்க்கணும். அப்போ 0ல இருந்து ஆங்கிள் பாருங்க. 30, 45, 60, 90 அப்படின்னு இது இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா, ஒரு மாடல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய வேல்யூஸும் எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்றது தீர்மானிக்கிறது இதுதான். அப்போ 0ல இருந்து நம்ம இந்த 60 வரைக்கும் வராங்க அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன் கேசஸ் எடுத்த உடனே 60ல இருக்கு, 60ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது ஆங்கிள் அப்படின்னா அது டிக்ரீசிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா எல்லாமே எப்படி இருக்கு? பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங். ஏதாவது டிக்ரீசிங்னா நெகட்டிவ்ன்றது கிடைக்காது நீங்க அப்படி நினைச்சிட போறீங்க. அது நெகட்டிவ்னு வராது. வேல்யூஸ்ல மட்டும் தான் பாசிட்டிவ்ல வருமா? மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு வருமே தவிர்த்து இது பாசிட்டிவா நெகட்டிவான்றது தீர்மானிக்கிறது கிடையாது. இது பாசிட்டிவ் ஸ்லோப் தான். ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். பட் ஒவ்வொரு பாயிண்ட்ல போகும்போது அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல கம்மி ஆகுதா அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால இந்த tan உடைய ஃபார்மேட் கண்டிப்பா நமக்கு தேவை. ஸோ அதனால இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். tan உடைய ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெண்டு கிராஃபை இப்போ அப்ரோச் பண்ணி ஆகும். இப்போ பாருங்க, இப்போ அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல இந்த கிராஃப்ல ஒரு பாயிண்ட் நம்ம இங்க வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் நம்ம இங்க பிளேஸ் பண்றோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமே ஒரு ஸ்லோப் நம்ம டிரா பண்றோம்னு எடுத்துக்கோங்க. கீழே வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப், ஒரு லைன் மீன்ஸ் இது ஒரு லைன் டிரா பண்ணது இருக்குல்ல. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லோப் லைன், ஒரு ரெண்டு ஸ்லோப். இப்போ புரியுறோமா? இப்போ ரெண்டு ஸ்லோப் டிரா பண்ணிருக்கோம். ஓகே தானே? அப்போ நல்லா நினைச்சு பாருமா, ஆங்கிள் இப்போ இங்க எப்படி இருக்குடா, கொஞ்சம் கொஞ்சமா மேல போக என்னுடைய இந்த பென் பாருங்க. இந்த பென் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இப்படி டில்ட் ஆகுது. அப்போ ஓகே. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இப்படி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா இங்க மூவ் ஆகி இந்த பாயிண்ட்ல வந்து இங்க நிக்குது. அப்போ நார்மலா இருக்கக்கூடிய பென்னு கொஞ்சம் அப்படி டில்ட் ஆகிட்டு போயிருக்கு. அப்ப ஆங்கிள் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் θ1 அண்ட் திஸ் இஸ் θ2. θ2 தான் வந்து நம்ம கம்பேரிட்டிவா கிரேட்டரா இருக்கும் θ1 விட. ஏன்னா ஆங்கிள் அது இன்க்ரீஸ் ஆகுது. நான் அதுதான் சொல்றேன், கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். ஸோ ஆங்கிள் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இங்க இருந்து இது லைட்டா கொஞ்சம் பெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் வாய் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அப்போ θ2 தான் கிரேட்டர். அப்போ இந்த லைன் மூவ் ஆக ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றதுல அதுதான் இந்த இன்க்ரீசிங் அப்படின்றத நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடியது. இப்போ இங்க நம்ம பேசுவோம். இங்க என்னன்னா கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் இந்த லைனை. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட் எடுக்கும் பாயிண்ட் 1. அடுத்த பாயிண்ட் இங்க இருக்க மாதிரி எடுக்கும் பாயிண்ட் 2. ரெண்டு பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் டிராப் பண்ணும். ரெண்டு பாயிண்ட் விட்டு லைன் டிராப் பண்ணா இது ஒரு பாயிண்ட்ல பட்டு அடி போனோம். இது ஒரு பாயிண்ட் அடிப்பட்டு இந்த பாயிண்ட் சரியா? ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு இன்னமும் கொஞ்சம் சரியா வரல. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு லைன் நம்ம டிரா பண்ணிருக்கோம்டா. இப்போ இந்த ரெண்டு லைனை பாருமா. ஸோ இருக்கக்கூடியது முதல்ல இந்த பாயிண்ட், திரும்ப இந்த பாயிண்ட் போகும்போது என்னால் இப்படி வைக்க முடியல பாத்தீங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல திரும்ப இந்த பாயிண்ட் இப்படி வைக்க முடியல. நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பெண்ட் பண்ணணும், வளைக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை லைட்டாக அப்படி டில்ட் பண்ணாதான் வளையுது.
அப்போ ஆங்கிள் இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் θ1, இந்த பாயிண்ட் θ2. இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம், எந்த ஆங்கிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஹையரா இருக்கும் அப்படின்னா θ1 தான் கிரேட்டரா இருக்கும் கம்பேர் டு θ2. θ2 சின்னதா இருக்கு, புரியுதுலாமா இந்த பாயிண்ட். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, திரும்ப உள்ள கொஞ்சம் லைட்டா பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப பிட்வீன் த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான். அப்ப θ2 கம்மியா இருக்கு, θ1 தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்ப இது மூவ் ஆக இந்த ஆங்கிள் என்ன ஆயிட்டு இருக்கு, கம்மி ஆயிட்டே இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன். ஸோ கம்மி ஆகிட்டே இருந்தது அப்படின்னா ஆங்கிள் கம்மியாக 60ல இருந்து மேலே போனோம், 60, 45, 30 அப்படி மேலே போனோம், என்ன ஆகும், நம்பரும் கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் டிக்ரீசிங் ஸ்லோப். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு மாடல் ரொம்ப 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 முக்கியமானது. இதை பத்தி நம்ம பெருசா நிறைய பேச போறோம் சம்ஸ்ல கூட. அப்போ இந்த ரெண்டு மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங்ல எது வரும், டிக்ரீசிங்ல எது வரும் அப்படின்றத ஸோ பேஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு கிராஃப் போடும், இப்படி ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருப்பாங்க. நம்ம ரெண்டுமே பார்க்கும்போது இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா சொல்றேன், ஒரு மென்டாலிட்டியில அப்படிதான் இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது இன்க்ரீஸ் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தா அப்படி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி பள்ளமா வருது இல்லையா, ஸோ டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குடா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கம்ப்ளீட்டடா அது ரெண்டுமே ஆப்போசிட்டா மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் இன்க்ரீசிங், இந்த ஸ்லோப் இன்க்ரீசிங், இந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீசிங் தான் வரக்கூடியது. ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் புரிஞ்சுதுங்களா? பாசிட்டிவ்ல இன்க்ரீசிங் டிக்ரீசிங். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நெகட்டிவ்ல இன்க்ரீசிங் டிக்ரீசிங் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் ஸ்லோப்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நம்ம இது. நிறைய பேர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ்ல டிக்ரீசிங்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். அப்புறமா இன்க்ரீசிங் பார்ட் பத்தி கொஞ்சம் தனியாக அடுத்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிக்ரீசிங் பத்தி நம்ம பேசணும். நம்ம இப்போ டிக்ரீசிங்ல நமக்கு எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் ஸ்லோப்ல ஒரு டிக்ரீசிங் நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் ஸ்லோப்ல டிக்ரீசிங் வந்து எப்படி இருக்கும், ஜெனரலா சின்னதா போடும். பாசிட்டிவ் ஸ்லோப்ல டிக்ரீசிங் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங், இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே டிக்ரீசிங் பாயிண்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இது டிக்ரீசிங் பாயிண்ட். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நம்ம டிக்ரீசிங்காக நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம இந்த இதில். ஸோ இப்போ இதில் ஒரு லைன் கொஞ்சம் இப்போ நினைச்சு பாருங்க பார்ப்போம். முதல் பாயிண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பாயிண்ட் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணிப்போம். செகண்ட் பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று கன்சிடர் பண்ணிப்போம். ரெண்டு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்சிடர் பண்ணும்போது நம்மளுடைய ஆங்கிள் ஒரு டேஞ்சன்ட் வரையணும்னு ஒரு லைன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஒரு லைன் வந்துட்டு நம்ம டேஞ்சன்ட் லைன். செகண்ட் பாயிண்ட்டுக்கான ஒரு டேஞ்சன்ட் லைன் வந்தா இந்த டேஞ்சன்ட் லைன் இந்த லைன்ல இருக்கும். ரெண்டு லைன் வரைஞ்சிருக்கு நம்ம உங்களுக்கு தெரியுதுடா. ஸோ நமக்கு இங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இங்க இருந்து நம்ம எக்ஸ்ல மூவ் பண்ண போறோம் கொஞ்சமா. ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் இங்க எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு செகண்ட் பாயிண்ட்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது, தென் θ1 நம்ம எடுத்துப்போம். இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு θ2 எடுத்து. இப்போ சொல்லுங்க பார்ப்போம், எந்த ஆங்கிள் அதிகமா இருக்கு, θ1 அதிகமா இருக்கா, θ2 அதிகமா இருக்கா அப்படின்னா ஆப்வியஸா பார்த்தோம் அப்படின்னா θ1 தான் நமக்கு அதிகமா இருக்கும் தென் கம்பேர் டு θ2. ஏன் இப்போ இங்க பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த 2ல இருந்து 1க்கு போயிடும். 2ல இருந்து 1க்கு போறோம்னா நம்ம இதை என்ன பண்றோம், அப்டியூஸ் ஆங்கிளா இது ஆகிட்டே இருக்கு. ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் இங்க இருக்கிறது, இந்த ஆங்கிள் இன்னமும் கொஞ்சம் பெண்ட் ஆனாதான் நம்ம இந்த ஆங்கிள் கிடைக்கும். இன்கேஸ் இங்க ஒரு லைன் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம போட மாதிரி இருக்கும். அப்போ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வர 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 நமக்கு ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கு, θ2 எப்படி இருக்கு, டிக்ரீஸ் ஆகுது at the point 2. அடுத்த பாயிண்ட் நீங்க இன்னமும் எடுத்தீங்கன்னா இன்னமும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த இன்னமும் இந்த கிராஃப்ல இந்த லைன்ல எடுத்துங்க. இப்போ இங்க இருந்து ஒரு டேஞ்சன்ட் லைன் நீங்க ஒரு டிரா பண்றீங்க ஒரு பாயிண்ட்ல அப்படின்னா இந்த லைன் இன்னமும் டிக்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா θ3ன்றது கம்பேர் டு θ2 ஓட இன்னமும் 3 டிக்ரீஸ் ஆகும். இதே நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து நான் எடுக்கிறேன் ஒரு டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ இதனுடைய θ இருக்குல்ல, இந்த θ0 இது மேக்ஸிமம் θ1 விட இந்த θ அதிகமா இருக்கும். ஏன்னா ரொம்பவும் பெண்ட், இதை விட கம்பேர் பண்ணும்போது இது இன்னமும் பெண்ட் ஆயிருக்கு. அப்போ லைனை பொறுத்த வரைக்குமே இந்த கிராஃபை பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்கு அந்த கிராஃப், இந்த பாயிண்ட்ல இப்படி இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்தது. ஸோ இந்த கிராஃப் பொறுத்த வரைக்குமே இங்க இருந்து ஸ்லோப் ஸ்டார்ட் ஆகக்கூடியது இருக்கும் போது நமக்கு மினிமமா இருக்கு. வர 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 பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடியது. நம்ம இந்த பாயிண்ட்ல வரும்போது மேக்ஸிமம் ஆங்கிள் இருக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஆங்கிள் பாயிண்ட் அட் த 1 மேக்ஸிமம். ஸோ இந்த பாயிண்ட் குறைய இந்த பாயிண்ட் நமக்கு மினிமம் ஆங்கிள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. சரி, எப்படி இதுல வந்து நம்ம
ஸ்லோப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இன்கேஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த லைன் ஒன்று கொடுத்துட்டாங்க, சரியாமா? ஒரு 2 லைனுக்கு எடுத்து நம்ம போட்டு பண்ணாங்க ஸ்லோப். இப்போ இந்த லைனுக்கு ஒரு 2 லைனுக்கு நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதனுடைய ஆங்கிள் ஒரு 115 இருக்குன்னு எடுத்து, இதனுடைய ஆங்கிள் 120 இருக்குன்னு எடுத்து ஒரு ஜெனரல் டேர்ம், சரிங்களா? இப்போ இந்த 150 நான் என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு ஆங்கிள் நமக்கு தேவை அப்படின்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் தான் தேவை. இது பாரு பார்ப்போம், இது 150 அப்படின்றதுலாம் உள்ள வராது. ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ள மட்டும் தான் நம்ம இது வரணும். நல்லா புரிஞ்சுக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல மட்டும் தான் வந்து சால்வ் பண்ண முடியும் இந்த ஆப்போசிட் இந்த அட்ஜசன்ட் அப்படின்லாம். 115 போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம அந்த ஏஎஸ்டிசி டேபிள் இருக்குல்ல அதுக்குள்ள வரணும். அப்போ 150 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 180 மைனஸ் ஆஃப் 13 எழுதிக்கலாம் இல்லையா? இந்த 150 வந்து 180 மைனஸ் ஆஃப் 13. 120 எப்படி எழுதலாம், 180 மைனஸ் ஆஃப் 16 எழுதிக்கலாம் இந்த பாயிண்ட்ல. புரியுதுங்களா? அப்போ இங்க எல்லாமே நம்ம எது கூட சொல்லிருக்கோம், tan θ கூட தான் இது மல்டிபிள் ஆகும். ஃபங்க்ஷன்ஸ் வந்து tan θ கூட தான். tan 180ன்றது சேஞ்சா அன்சேஞ்ச் தான். tan tanவே தான் வரப்போகுது. tan 13 வரப்போகுது. நம்ம இது இந்த பாயிண்ட் என்ன வரப்போகுது, tan 16 வரும். இந்த tan உடைய ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 180 மைனஸ் ஆஃப் 30 அப்படின்னு பார்த்தோம்னா இங்க என்ன வந்துடும் நமக்கு tan 30. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா 180 மைனஸ் ஆஃப் 60 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு tan 16 கிடைக்கும். 180 மைனஸ் ஆஃப் 60 தான் 120க்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்போ இந்த 150 அப்படின்றது இது கூட சமமா இருக்கும் 30 கூட, தென் 120 அப்படின்றது 60 கூட. பட் ஆனா அதோட முடிஞ்சல இல்ல செகண்ட் பார்ட் ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னா tan 180 மைனஸ் ஆஃப் 30 அப்படின்றது 180ன்றது அன்சேஞ்ச், tanே வந்து சரி பிரச்சனை இல்லை. 180 மைனஸ் ஆஃப் θன்றது எந்த குவாட்ரண்ட் வரும், செகண்ட் குவாட்ரண்ட் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா சைன் கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். அப்ப tan எப்படி இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன போட்டாகணும், நெகட்டிவ்ன்ற சிக்னேச்சர்ஸ் போட்டாக்கே ஆகணும். அப்ப tan 30யோட வேல்யூ என்னடாமா, tan 30யோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா tan 30 பாயிண்ட் பரவ tan 30யோட வேல்யூ வந்து நமக்கு 1/√3. then tan 60யோட வேல்யூ என்ன, சோ tan 60யோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் √3 நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆப்வியஸா பார்த்தோம் அப்படின்னா tan 30 விட tan 60 தான் அதிகமானது. கரெக்ட் இல்லீங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்க, 30 விட 60 தான் அதிகமானதுன்னா நான் இப்ப எதை பத்தி நம்ம பேசி ஆகணும், இப்ப tan 30 and tan 60 180 minus of 30 அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 150. இந்த பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் பத்தி கன்சிடரேஷன். அப்போ நமக்கு கிடைச்சிருக்கூடியது இந்த 30 அப்படின்றது கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கு. அப்ப வர 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 அதிகமா இருக்கு அப்படின்றது நல்லா அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறோமா. இந்த பாயிண்ட் நான் இதுக்கும் இந்த இடத்துல ஒன்று எழுதிடுறேனே, 180 மைனஸ் 30, இந்த இடத்துல tan 180 மைனஸ் 60 ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ 180 மைனஸ் 60 தான் நமக்கு 120, 180 மைனஸ் 30 தான் நமக்கு 150 நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த tan 180 மைனஸ் 30க்கு நமக்கு போட்டிருக்கக்கூடியது tan 30 கிடைச்சிருக்கு. tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ இந்த பாயிண்ட் √3 நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். வர 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 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடியது, இது கம்மியா இருக்கக்கூடியது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ வர 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 டிக்ரீஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல மினிமமா இருக்கக்கூடியது அப்படின்ட்டு. ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/√3 கிடைச்சிருக்கு. இந்த பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்கு, √3 கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்றேன், வேல்யூ அதிகமா இருக்கு. ஆனா இந்த சிக்னேச்சர்ன்ற ஒரு பார்ட் இருக்குல்ல, இதை நம்ம ஆட் பண்ணல. சிக்னேச்சரை நீங்க இதை கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப இந்த பார்ட் -√3ன்றது தான் கம்மியா இருக்கக்கூடிய நம்பர், 1/√3ன்றது அதிகமா இருக்கக்கூடியது. அப்ப கரெக்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா -1/√3ன்றது மேக்ஸிமம், இந்த பார்ட் வந்து மினிமம். சோ இந்த மைனஸ் சிக்னேச்சர் போட்டுக்கூடியது நமக்கு என்ன வந்துரும், நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது ரெப்ரசன்டேஷன்ஸ்குள்ள வரக்கூடியது அந்த நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்ஸ் தானே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நெகட்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா டிக்ரீசிங் அப்படின்றது ஸ்லோப்ஸ் எப்படி வந்திருக்கும், இது எப்படி வந்து கன்சிடரேஷன் பண்ணி இது நெகட்டிவா எடுத்திருப்பாங்க அப்படின்றத திரும்ப கொஞ்சம் ரீகால் பண்ணி இந்த வீடியோஸ்ல முதல்ல இருந்து பார்த்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் டவுட்ஸ் அப்படின்றது இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, நான் அதுக்கான சொல்யூஷன்ஸையும் நான் கொடுக்குறேன். இப்போ நெகட்டிவ் ஸ்லோப்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங் அப்படின்ற ஒரு பார்ட் பத்தி பேச போறோம் நம்ம. இது அகைன் வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஸோ டிக்ரீசிங் கொஞ்சம் அதெல்லாம் குழப்பமா இருந்தால் அந்த இன்க்ரீசிங்ல மேக்ஸிமம் அந்த குழப்பம் இல்லாம பார்த்துக்கலாம். இப்போ நான் வரேன், இப்போ இன்க்ரீசிங்ல வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த கிராஃப் வந்து இப்படிதானே மாறும். சரிங்களா? ஸோ இது இன்க்ரீசிங் அப்படின்றது வரக்கூடிய ஒரு கிராஃப் தான்.
இப்போ இதுல பாயிண்ட் கன்சிடரேஷன்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம் அண்ட் செகண்டா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் பத்தி நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு ஒரு கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா, கிராஃப் மீன்ஸ்னா ஐ திங்க் வந்து ஒரு டேஞ்சன்ட் லைன் நம்ம வரையறோம் அப்படின்னா இது ஒரு டேஞ்சன்ட் லைன் சரியாமா. செகண்ட் ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையறோம் அப்படின்னா சரிடா. சோ செகண்டுக்கு வரையக்கூடிய ஒரு டேஞ்சன்ட் லைன்ன்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு டேஞ்சன்ட் லைன்ஸ் வந்து நமக்கு வரைஞ்சிருக்கோம்டா. இப்போ இங்க பாருமா இந்த ரெண்டு டேஞ்சன்ட் லைன்ல θ1 இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம், இது செகண்ட் நம்ம எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா θ1, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு θ2 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம் எந்த ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கும். சோ θ1 θ2 அப்படின்னா சோ இந்த பாயிண்ட் θ1 θ2ன்றது இன்னமும் பெண்ட் ஆகுது, இருக்கிறத விட இன்னமும் பெண்ட் ஆனதான் நமக்கு இந்த θ2 அப்படின்றது கிடைக்கும். அப்ப θ2 தான் நமக்கு ஹையரா இருக்கும். சோ θ2 greater than θ1. சோ இதுதான் இன்க்ரீசிங் அப்படின்றதுல பார்க்கக்கூடியது. சோ θ2 greater than θ1 அப்படின்றது தான் இந்த இன்க்ரீசிங் பார்ட் அப்படின்னு பார்க்கக்கூடியது. சோ திரும்ப அந்த பாயிண்ட்ல நான் क्वेश्चनல திரும்ப நான் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். சோ இது வந்து நம்ம θ2 அப்படின்றது ஹையரா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ இந்த பாயிண்ட் நம்ம 115 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்ம 120 நம்ம ஆங்கிளா எடுத்துட்டோம் அப்படின்னா சோ 150 எப்படி எழுதலாம் நம்ம 150 is nothing but 180 minus of 13 எழுதலாம். 120 எப்படி எழுதலாம் 180 minus of 60 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். பாயிண்ட் இங்க இருந்து நம்ம 1 and 2 இப்படி தான் நம்ம போக போறோம். திரும்ப tanல தான் எடுத்தாகணும்னு நான் சொல்லிட்டேன் நம்ம tan 180 minus of 30 so minus of tan 30 so இந்த பாயிண்ட் tan 180 minus of 60 minus of tan 60 இதுதான் வந்திருக்கும் கேட்டீங்களா. சோ அப்ப இதோட வேல்யூஸ்லாம் நமக்கு என்ன பார்த்திருப்போம் tan இது -1/√3 இந்த பாயிண்ட் -√3 அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். இப்போ நம்ம இது இன்க்ரீசிங் அப்படினு சொல்றோம். அப்ப நமக்கு 180 -60 நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கூடிய வேல்யூ என்ன வந்திருக்கும் -√3 இதுதான் நம்மளுடைய வேல்யூவா கிடைச்சிருக்கும். சோ இந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கூடிய வேல்யூ நம்ம அடுத்தது இங்க பாருங்க இங்க இருந்து வர கிராஃப்ல நம்ம இங்க பாயிண்ட் கிடைக்கக்கூடிய வேல்யூ -1/√3 சரிங்களா. சோ ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் தான் சிக்னேச்சர் வரும். சோ அதனால தான் இத நம்ம நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்றோம். பட் நெகட்டிவ்ல எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல இருந்ததை விட அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன் -√3 ஓட வேல்யூ என்ன -1.732 அப்படின்னு இருக்கும் கரெக்ட்டா. then again -1/√3 ஓட வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா -1/1.732 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கும். நம்ம இதோட வேல்யூஸ் நம்ம பார்த்தோம்னா மேபி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0. something தான் வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. சோ அப்போ வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட்ல போற மாதிரி இருக்கு. கிராஃப் எப்படி இருக்கணும் சோ இப்போ நெகட்டிவ்ல சிக்னேச்சர்ல சொல்றேன். இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா -3 ஆ இருந்ததுனா இது -2 இது -1 இந்த பாயிண்ட் 0 அப்ப மேல தான் நம்ம போற மாதிரி இருக்கு. அப்ப இந்த -√3ன்றது -1.732 இது 0. something ஒரு x ஒரு வேல்யூன்னு இருக்குன்னு எடுத்துங்களேன். அப்போ மைனஸ்ல இருக்கு இந்த பாயிண்ட்டும். அப்போ -1.732ல இருந்து அப்வர்டா நம்ம மேல தான் போறோம் புரியுதுங்களா. சோ நெகட்டிவ் ஸ்லோப் தான். நெகட்டிவ் ஸ்லோப்ல என்ன ஆகுது நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெகட்டிவ் பொறுத்த வரைக்குமே மைனஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ் அதிகமா இருந்தா அதுதான் கம்மி நம்பர்னு அர்த்தம். ஜெனரலா பாயிண்ட் அப்படிதான் நம்ம அர்த்தம். இப்போ உதாரணமா இது -3 -4 -5 -6 அப்படின்றத நம்ம நம்பர் எடுத்திருந்தோம் அப்படின்னா எது நம்பர் பெரிய நம்பர் 6 3 அப்படின்னா -3 தான் பெரிய நம்பர் கரெக்ட்ங்களா. சோ நம்பர் பார்க்கிறது தான் இருக்கும் பட் சிக்னேச்சர்ன்றது இந்த பக்கம் வர தான் பெரிய நம்பரா இருக்கும் இல்லையா. அதுதான் நான் சொல்றேன். மேல போக நமக்கு பெரிய நம்பரா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு இருந்தது -√3 செகண்ட் அடுத்து இந்த பாயிண்ட் வரும்போது -1/√3 -1/√3ன்றது மைனஸ் ஆஃப் பாயிண்ட் 0. somethingல ஒரு வேல்யூ கிடைக்கக்கூடியது. சோ -0 கிடைக்கக்கூடியது அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. எப்படி இருக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான். சோ பாசிட்டிவ் ஸ்லோப்ல இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நெகட்டிவ் ஸ்லோப்ல இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எப்படி கொடுத்திருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் இப்போ நம்ம பேசியிருக்கோம். சோ நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ்ல அடுத்த இருக்கக்கூடிய கிராஃப் பத்திலாம் பேசணும். நம்ம கிளியரா அதை பாருங்க, டவுட்னா சொல்லுங்க, அதை பத்தி நம்ம சால்வ் பண்ணுவோம்.